சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை ஒரு 39 நாட்களுக்கு மீன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். வைகாசி 1 முதல் 19 வரை ராகுவுடன் நெருக்கத்தில் செவ்வாய் ராகு இணைவில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராகு இணைவு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கடந்த 45 நாட்களாக சனிச்செவ்வாய் கூட்டணி, சனிச்செவ்வாய் கிரக யுத்தத்தில் மிதுன ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியத்திலே நிகழ்ந்து கொண்டிருந்தது. செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே மாம மச்சான்களுடன் பகை, அண்ணன் தம்பியுடன் பகை, சுற்றி இருப்பவர்களிடம் பகை, இப்படி உறவு வழியில் பகையை கொண்டு வந்து உடக்கூடியது. திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, பிரிவு, பிரச்சனை, இப்படி செவ்வாய் சனி கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தால் அல்லது 40 வயது 45 வயது திருமணம் நடக்காமல் காலம் கடக்கக்கூடியதை காண முடிகிறது. எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் செவ்வாய் ராகு இணைவு, சனி செவ்வாய் ராகு சூரியன் இவர்கள்லாம் இயற்கையாகவே பாவக்கிரகங்கள். இயற்கையாகவே செவ்வாய் பகவான் என்றால் அவர் அடிதடி, சண்டை சச்சரவு, வெற்றியா தோல்வியா அப்படின்னு 2ல் 1 பார்க்கக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் கருநாக பாம்புடன் கூட்டணி சேரும்போது அது தொழிற்ஸ்தானமாக மிதுன ராசிக்கு 10ஆம் வீடாக இருக்கிறது. 10ஆம் வீட்டிலே முதல் 4 நாட்கள் குருபகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். வேலை விஷயமா, தொழில் விஷயமா மிதுன ராசி என்பதற்கு கூடுதல் அலைச்சல், பயணம், அதன் மூலம் பண விரயம், மன அழுத்தம், டென்ஷன், நாம் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில் யாரோ கண்காணிக்கிறாங்க, யாரோ நம்மளை பற்றி புரிஞ்சுக்குவாங்களா, நம்மளை பற்றி யாராச்சும் குறை சொல்லுவாங்களா, நம்ம செய்யக்கூடிய நிகழ்வுகள் யாராச்சும் கண்டுபிடிச்சிடுவாங்களா அப்படின்னு ஒரு விதமான பயம் மிதுன ராசி என்பதற்கு சித்திரை மாதம் 10 முதல் சித்திரை மாதம் 30 வரை ஏற்படும். ஏன்னா செவ்வாய் பகவான் குரு நட்சத்திரத்திலும் சனி பகவான் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்வார். அதனால் வேலையில் இருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் பார்த்து செய்வாங்க. கொஞ்சம் பயமும் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும். சித்திரை மாதம் 14ஆம் தேதி முதல் சனி பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் பாக்கியத்திலே மிக பலமாக இருக்கிறார். ஆயுத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ஆயில், எண்ணெய், பெட்ரோல், டீசல் இவரெல்லாம் கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஆயுத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கை காலில் படாமல் நீங்கள் வேலை செய்து கொள்ள வேண்டும். சனி பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கை காலில் காயம் ஏற்படக்கூடிய நிலை கூட மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். தோலில் அலர்ஜி, சொறி, சிரங்கு இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வைகாசி 1 முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் ராகுவுடன் நெருக்கத்தில் சஞ்சாரம் செய்வார். திடீர் திருப்பங்கள் உண்டு. ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் உடனே எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது பல வருடமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இதை தப்பு தண்டா செய்து அதன் மூலமாக முதலாளியோ அல்லது சக தொழிலாளர்களோ கண்டுபிடித்து வேலையை விட்டு நீக்கக்கூடிய நிலை கூட மிதுன ராசி என்பதற்கு ஏற்பட்டுவிடும். வைகாசி 1 முதல் 19 வரை ராகு செவ்வாய் நெருக்கத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்களுக்கு தொந்தரவுகள் இல்லை. நீங்கள் மற்றவர்களிடம் வேலை செய்யும்போது முதலாளிக்கு பயந்து, சக தொழிலாளர்களுக்கு பயந்து கொஞ்சம் கருத்தாக மிதுன ராசி என்பர்கள் வேலை தொழில் செய்ய வேண்டும். வைகாசி 1 முதல் 19 வரை ராகு செவ்வாய் புத நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது
பேராசை கொடுத்து பெரிய நஷ்டத்தில் மிதுன ராசி என்பவர்களை கொண்டு போய் தள்ளி விட்டுறோம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். அதே வழியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதல் சம்பளம் பிரமோஷன் கூட வைகாசி 1 முதல் 19 வரை மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி தான் செவ்வாய். அவர் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுடைய உழைப்புக்கு மீறிய சம்பளத்தை உயர் பதவியை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இருக்கின்ற வேலையும் விடக்கூடிய நிலைகோடு ஒரு சிலருக்கு ஏற்பட்டுவிடும். உண்மையை கடைபிடிங்க. நேர்மை தவறினால் இருக்கின்ற வேலையும் விட்டுட்டு வரக்கூடிய நிலை மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். வைகாசி 1 முதல் 19 வரை கொஞ்சம் கவனம். மிதுன ராசிக்கு 6-11க்கு அதிபதியான செவ்வாய் தொழிற்ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது வீடு கொடுத்த குருபகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்வார். அப்போ நீங்கள் இருக்கின்ற வேலையை விட்டுறாதீங்க. வேலையை விட்டுட்டு மறுபடி வேலை தேடி அலையக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். இருக்கின்ற வேலையை கவனமாக கப்புன்னு பிடிச்சிங்க. அந்த வேலை தொழில் மூலம் அதிக கஷ்டங்களும் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் கோபப்படக்கூடிய நிலையும் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா முன்னோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினவர் காடாழ்வார் என்று. கொஞ்சம் பொறுமையாக பொறுப்பாக இருப்பது மிதுன ராசி என்பதற்கு நல்லது. 10ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரு செய்வார். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை மிதுன ராசியின் மேல் விழுகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் மிதுன ராசி என்பவர்களுக்கு குறையும். செவ்வாய் புவனுடைய நேர் 7ஆம் பார்வை கேது புகான் மேல் மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் செலவுகள் விரைய செலவுகள் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும். சுக வேதனைப்படக்கூடிய நிலை எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் மிதுன ராசி என்பதற்கு காட்டுகிறது. விவசாயம் பூமி மனை மண் நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வீடு மனையோ நிலமோ வாங்கி விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் ரியல் எஸ்டேட் ஓரளவு நல்ல வருமானங்களை கொடுக்கும். செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 5வது வீட்டின் மேல் விழுகிறது. உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகன் மகள் பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயமா திருமண விஷயமா செலவுகளும் மிதுன ராசி என்பதற்கு சித்திரை 10 முதல் வைகாசி 18 வரை காட்டுகிறது. பூர்வீகத்தை விட்டு வேலை விஷயமா தொழில் விஷயமா படிப்பு விஷயமா இடம் பெயரக்கூடிய நிலையம் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும். 6ஆம் வீட்டின் அதிபதியை 5வது வீட்டை பாரி செய்யும்போது பூர்வீக சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு சிலருக்கு தீரும். பங்காளி அண்ணன் தம்பிகளுக்குள் பூர்வீக சொத்துக்கள் வழியாக தீராத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை சொத்து சார்ந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் மிதுன ராசி என்பதற்கு நல்லது. செவ்வாய் புவனுடைய 4ஆம் பார்வை மிதுன ராசியின் மேல் விழும்போது தைரியம் வீரியம் மேம்படும். அதிக கோபம் வரும், அதிக டென்ஷன் ஆவீங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து போவது மிதுன ராசி என்பதற்கு நல்லது. எந்த அளவு உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவு லாபமும் மிதுன ராசி என்பவர்கள் எதிர்வரக்கூடிய 39 நாட்கள் சம்பாதிக்கலாம். ஏன்னா லாபாதிபதி ஜென்ம ராசியை பாரு செய்யும்போது லாபங்களும் பன்மடங்கு மிதுன ராசி என்பதற்கு உண்டு. பாக்கியத்திலே சனி புகான் அமர்ந்திருக்கிறார். சகல பாக்கியங்கள் உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் குருபகான் விரயத்திலே அமர்ந்து அடுத்த ஓராண்டு காலம் மிதுன ராசி என்பதற்கு கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்துச்சுன்னா எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் எதிர்பாராத அளவு வசதி வாய்ப்புகளில் உயர்ந்து விடலாம். திசாபுத்திகள் சாதகமாக இல்லைன்னா இடமாற்றங்களும் பயணங்களும் வேலை தொழில் மாற்றங்களும் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும்.
12வது வீட்டில் குருபவனம் வரும்போது பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். பணம் கொடுத்தீங்கன்னா மடி உங்கள் கைக்கு வருவது கஷ்டம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.